Hi friends, நாங்கள் trigonometry revision kitல முதலாவது பாட்டில் இப்போ மூன்றாவது வீடியோவில் இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொஷன் முடிச்சுட்டு இப்போ எஸ்ஐ கொஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செகண்ட் பார்ட்லேருந்து தொடங்குவோம். ஸோ இப்போ செகண்ட் பார்ட்டில் ஏ பார்ட்டில் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னது? sec 8 theta minus 1 over sec 4 theta minus 1 சமன் tan 8 theta over tan 2 theta என காட்டுக. ஸோ உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும், ஒன்று எல்ஹெச்எஸ் எடுக்கணும், ஆர்ஹெச்எஸ் எடுக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கேள்வியில் எல்ஹெச்எஸ் பெருசாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்து எல்ஹெச்எஸ் எடுத்து தொடங்குவோம். தச்சில் உங்களுக்கு தொடங்கி தச்சில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, அரைவாசியில் உங்களுக்கு செய்ய தெரியலைன்னா நீங்கள் பரவாயில்ல விட்டுட்டு அங்கால போங்க. தயவுசெய்து அந்த பாட்டை வெட்டிடாதீங்க. காரணம் என்னென்னா அதுக்கான ஸ்டெப்ஸுக்கான மார்க்ஸும் உங்களுக்கு கட்டாயமாக வரப்போகுது. சரி, இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துட்டோம். இப்போ sec 8 theta minus 1 over sec 4 theta minus 1 இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் தெரியும். இப்போ sec 8 theta தந்துருக்கு, விடையில் tan இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் கொஸுக்கு மாற்றணும். ஸோ இப்போ கொஸுக்கு மாற்றினோம்னா என்ன வரப்போகுது? 1 over cos 8 theta minus 1 over cos 4 theta minus 1 வரப்போகுது. ஸோ இப்போ அதையும் குறுக்கு பெருக்கம் பண்ணினோம்டா 1 minus cos 8 theta into cos 4 theta over 1 minus cos 4 theta into cos 8 theta வந்துடும். சரி, இப்போ அடுத்தது என்னவா இருக்க போகுது? இப்போ இந்த 1 minus cos 8 thetaவை என்ன செய்வோம்டா, டிரெக்டாக நாங்கள் 2 sin squared 4 theta போட்டு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த 1 minus cos 4 thetaவை என்ன போடலாம்? 2 sin squared 2 theta. இது கட்டாயமாக முக்கியமான ஐடியா. அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செய்யும்போது ஒரு ஐடியா பார்த்துருந்தோம், cos x plus cos y வந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் டிரெக்டாக பயன்படுத்தி கொள்ளலாம், அதுக்கான சமன்பாடு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1 minus cos theta இல்லாட்டி 1 plus cos theta அப்படி ஏதாவது சமன்பாடு வந்தால் டிரெக்டாக என்ன செய்யுங்க, அதாவது இரட்டை கோண வாய்ப்பாடுகள், அதாவது என்ன படிச்சிருந்தோம், cos theta சமன் 2 sin squared theta, சாரி 2 cos squared theta minus 1 படிச்சிருக்கோம். அதாவது cos 2 theta சமன் 2 cos squared theta minus 1. சரி, இந்த 1 நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரப்போகுது? 1 plus cos 2 theta சமன் 2 cos squared theta வரும். அதே மாதிரி இன்னொன்று வந்திருக்கு 1 minus cos 2 theta சமன் 2 sin squared theta எழுதி கொள்ளலாம். ஸோ இந்த ரெண்டு தான் முக்கியம். அதாவது இப்போ இந்த இரட்டை கோண சமன்பாடுகளில் நீங்கள் எவ்வாறு உங்களுக்கு கேள்விகள் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 plus cos 2 theta வரலாம், இல்லாட்டி 1 minus cos 2 theta, இந்த ரெண்டுலேயும் தான் பெரும்பாலும் கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஐடியா என்னென்னா, தச்சில் நீங்கள் இவ்வாறு கண்டீங்கன்னா 1 minus cos 8 theta இல்லாட்டி ஏதாவது 1 plus 1 minus cos 2 theta இல்லாட்டி cos 8 theta எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இரட்டை கோண சமன்பாட்டை டிரெக்டாக பயன்படுத்திடுவோம். இப்படி 2 sin squared 4 theta. காரணம் இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஸோ 1 மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா கட்டாயம் என்ன தெரியணும், sin squared தான் வரப்போகுது. 8 theta அரைவாசி 2 sin squared 4 theta. சரி, மற்றது என்ன இருக்க போகுதுன்னா இங்கே cos 4 theta over cos 8 theta. ஸோ அதையும் எழுதியாச்சு. சரி, இந்த ஸ்டெப்புக்கு பிறகு சில பேருக்கு டவுட் வந்திருக்கும் என்ன செய்கிறதுண்டு. ஸோ இப்போ என்ன செய்யுங்க, விடையை பார்ப்போம். விடையை பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுது? tan 8 theta over tan 2 theta. ஸோ இப்போ பார்த்தீங்களா தெரியும், இங்கே 8 theta இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இதை பார்க்கவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்குள்ளே sin 8 thetaவை எடுக்கலாம். ஸோ எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், 2 sin 4 theta into cos 4 thetaவை சேர்த்து விடுவோம். ஸோ சேர்த்திங்கன்னா என்ன போகுது, sin 8 theta over இந்த cos 8 theta. ஸோ இப்போ என்ன செய்யலாம், இதுக்கு டிரெக்டாக tan 8 theta போடலாம். ஸோ இப்போ இங்கே மிஞ்ச போகிறது sin 4 theta over 2 sin squared 2 theta. ஸோ இதுக்கும் என்ன செய்ய போகிறீங்க, விடையை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு 4 theta விடையில் தேவையா பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். 4 theta தேவையில்லை, எல்லாமே 2 theta மட்டும் தான் தேவை. காரணம் இந்த 8 theta எடுத்துட்டோம், மிஞ்சி இருக்குது 2 theta. ஸோ என்ன செய்ய போகிறீங்க, அடுத்த ஐடியா என்ன, விடையை பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு சுருக்கிட்டு போங்க. இப்போ sin 4 theta இருக்கிறனால என்ன செய்ய போகிறோம், 2 sin 2 theta into cos 2 theta போட போகிறேன். சரி, இதுலேயும் நான் பியூர் மேத்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எல்லா கேள்விக்கும் ஒன்றால் நீங்கள் ஒன்றை பிரிக்கும் போது கட்டாயமாக, அதாவது மறக்காமல் பிரிபடுற இந்த உறுப்பு நோட்டிகள் டு 0ன்னு போட்டு காட்டுங்க. 5 மார்க்ஸ் தேவையில்லாமல் இழக்க வேண்டி வரலாம் போடாட்டி. சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம், sin 2 thetaவை கட் பண்ணணும்டா. உங்களுக்கு டிரெக்டாக விட வரும் tan 8 theta சமன் tan 8 theta over tan 2 theta சமன் RHS. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பார்ட் முடிஞ்சு. இப்போ பி பார்ட்டில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதில் அவங்களுக்கு தரவு தந்திருக்காங்க. தீட்டா 0க்கும் 90க்கும் இடையில என்ன தந்திருக்காங்க, அதோட இன்னொரு சமன்பாடையும் தந்துட்டு தீட்டாவை கேட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக என்ன செய்திருக்கிறோம்டா,
இப்போ இதில் வந்து உங்களுக்கு தந்த சமன்பாடு √3 tan 8 theta சமன் tan 2 thetaன்னு தந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமன்பாடை நீங்கள் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். காரணம் என்ன, உங்களுக்கு இதில் இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா tan 8 theta over tan 2 theta சமன் 1/√3ன்னு கொண்டு வந்தாச்சு. சரி, இப்போ இந்த சமன்பாடு அடுத்ததாக தந்திருக்காங்க. இதுலேருந்து நாங்கள் தொடங்குவோம். sec 8 theta plus tan theta சமன் sec 4 theta tan theta plus 1. இதில் ஒன்றுமே செய்யலை. எவ்வாறு நாங்கள் இந்த கேள்வி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாங்கள் டிரெக்டாக ஒரு பிரதியேட்டை பார்த்து tan theta வார மாதிரி, அதாவது இந்த sec 4 theta மற்றும் இந்த sec 8 theta, ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் இதை பிரதியிடுற மாதிரி தான் கேள்வியை செட் பண்ணி இருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா sec 8 theta plus tan theta சமன் sec 4 theta into tan theta plus 1. சரி, சில பேருக்கு இதை பார்த்தோம்னா டவுட் வந்துடும். ஆனால் இப்போ பார்த்தீங்களா என்னது, இப்போ இந்த தரவுகளை நீங்கள் பயன்படுத்தணும் இதுக்குள்ள. ஸோ இப்போ இந்த முதலாவது தரவை பயன்படுத்திட்டோம், 1/√3ன்னு போட்டுடலாம். சரி, இப்போ இந்த தரவை பயன்படுத்தணும், sec 8 theta minus 1 தேவையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த sec 8 theta minus 1 வரணும்னா இந்த பண்ணை இந்த பக்கம் கொண்டு வரும். ஸோ இந்த பக்கம் tan thetaவை நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போய் tan thetaவை பொது எடுத்துருங்க. ஸோ இப்போ ஏலிவில் முக்கியமானது டச்சில் உங்களுக்கு பொது எடுக்கக்கூடிய மாதிரி இடம் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா கட்டாயமாக நீங்கள் பொது எடுத்துகிட்டு சுருக்குங்க, இலகுவாக வரும். ஸோ இப்போ tan thetaவை எடுத்தாச்சு. ஸோ எடுத்தீங்கன்னா sec 4 theta minus 1. ஸோ இப்போ என்ன செய்திருக்கோம்டா, sec 4 theta minus 1 கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒரு கோடு வரப்போது sec 8 theta minus 1 over sec 4 theta minus 1 சமன் tan theta. ஆனால் இப்போ இதில் எடுத்திருக்கோம் என்னது, இதுக்கு பதிலாக 1/√3ன்னு போடலாம். ஸோ tan theta சமன் 1/√3. சரி, இப்போ அடுத்தது தான் முக்கியமாக இருக்க போகுது. என்னவா இருக்க போகுது, டீட்டாக்கு எந்த கோணம்னு தந்திருக்காங்க. நீங்கள் டிரெக்டாக போட இல்லாது டீட்டா சமன் 30. காரணம் என்ன, எங்களுக்கு தெரியும் டீட்டா சமன் 30க்கும், அதாவது tan 30 ஒரே பெருமானமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி tan 210க்கும் ஒரே பெருமானம் 1/√3 வரும். அதாவது 180ஆல் நீங்கள் கூட்டிகிட்டு போக போக ஒரே பெருமானம் திருப்பியாக டேனுக்கு வந்துட்டே இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன எழுதி காட்டணும்னா, கட்டாயமாக இந்த நிபந்தனையை எழுதி காட்டணும். டீட்டா 0க்கும் 90க்கும் இடையில இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் ஒரு நிபந்தனை தராங்கன்னா கட்டாயமாக அது பயன்படுத்துறதுக்காக தான் தர போகிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதில் என்ன நிபந்தனை பயன்படுத்தி இருக்கிறோம், 0க்கும் 90க்கும் இடையில இருக்குதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0க்கும் 90க்கும் இடையில இருக்குது. அதே மாதிரி tan theta சமன் 1/√3 வரணும்னா உங்களுக்கு தெரியும் என்னது, theta சமன் 30. ஸோ இப்போ நீங்கள் theta சமன் 5/6ன்னு போட்டுக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ தான் மெயின் ஐடியா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடையை வச்சு என்ற அளவுக்கு சுருக்கிட்டு போங்க. அதில் டிரெக்டாக அவங்க கைட் பண்ணிட்டு தான் போவாங்க, பயப்படவே தேவையில்லை, ஈஸியாக தான் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. சரி, இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுண்டா, இப்போ முதலாவது கேள்வி tan a plus b-க்கான திரிகோண கணித சமன்பாடு கேட்டிருக்கு. ஸோ அதை டிரெக்டாக எழுதிங்க, பிரச்சனை இல்லை. tan a plus tan b over 1 minus tan a into tan b. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா tan 2 thetaவை tan theta சார்பில் பெற்று, அதாவது என்ன செய்யணும், நீங்கள் எவ்வாறு பெற போறீங்கன்னு எழுதி காட்டணும். ஸோ இப்போ tan 2 theta சமன் tan theta plus theta அந்த வாய்ப்பாட்டில் பிரதியிட போகிறோம். ஏக்கு பதிலாக theta, பிக்கு பதிலாக thetaவை பிரதியிடுறோம். ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த சமன்பாடு எழுதிங்களா, tan theta plus tan theta over 1 minus tan theta into tan thetaன்னு வரப்போகுது. இதில் பிரதியிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதை இவ்வாறு எழுதி காட்டணும். ஸோ பெற்ற பிறகு என்ன கேட்டிருக்கு, இதிலிருந்து tan thetaக்கான கோவையை கேட்டிருக்கு. ஸோ tan 3 thetaவை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம், திருப்பியும் உங்களுக்கு எவ்வாறு நிறுவனம்னு தெரியும். உங்களுக்கு விட இந்த விட பாடமாக இருக்க தேவையில்லை, அவங்களே இந்த கேள்வியில் தந்தும் இருக்கிறாங்க, பார்த்தா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா tan 2 theta plus thetaன்னு போடலாம். பிறகு tan 2 theta plus tan theta 1 minus tan 2 theta into tan thetaன்னு போட்டுடலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த tan 2 thetaக்கு பதில் என்ன செய்ய போகிறோம்டா, சரி இப்போ பிரதிட்டீங்கள்டா 2 tan theta over 1 minus tan square thetaன்னு பிரதிடலாம். tan 2 thetaக்கு plus tan theta over 1 minus 2 tan square theta over 1 minus tan square theta. இப்போ என்ன செய்ய போகிறோம், 1 minus tan square thetaவால் மேலேயும் கிடையும் பெருக்கினீங்கள்டா, உங்களுக்கான விடை வரப்போகுது. சரி, இப்போ அடுத்தது கேள்வி கேட்டிருக்கு என்னது, பி பார்ட் இறுதி சமன்பாட்டில், அதாவது tan 3 thetaக்கான சமன்பாடு எடுத்துட்டோம். இந்த இறுதி சமன்பாட்டில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, tan 5/12க்கானது பெருமானத்துக்கான ஒரு தீர்வை வந்து கேட்டு இருக்கிறாங்க.
ஸோ அதுலேயும் உங்களுக்கு தரவாக தந்திருக்காங்க தீட்டா சமன் 5π/12 போட சொல்லி. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, அது சமன்பாட்டில் டிரெக்டாக பிரதியிடுவோம். ஸோ அதுக்கு முதல்ல என்ன செய்யலாம்டா, இந்த tan 5π/12க்கு பதிலாக சமன் எக்ஸ்ன்னு போட்டு வச்சுருங்க. காரணம் என்ன, அவங்க வந்து எக்ஸில் தான் உங்களுக்கு கேட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸில் ஒரு சமன்பாடு எடுத்தாச்சு. ஸோ இப்போ டிரெக்டாக இதில் பிரதியிட போகிறோம். அதில் பிரதியிடும் போது சில பேருக்கு டவுட் வந்திருக்கு, tan 3θ இருக்குது. ஸோ என்ன செய்ய போகிறோம், டிரெக்டாக இதில் போட்டு பாருங்கள் tan 5π/4. ஸோ இப்போ இந்த 5π/4 என்னவா எழுதலாம், π + π/4 எழுதலாம். இல்லாட்டி உங்களுக்கு வேணுமெண்டா இந்த π/4 வந்து எவ்வளோ இருக்க போகுது, 45 பாகை. 45 5ஆல் பெருக்கி நீங்கள் எவ்வளோ வர போகுதுன்னா 225 பாகை. ஸோ இதை வந்து எவ்வளோ எழுதலாம், tan 45க்கு சமனாக இருக்கும். ஸோ இதை டிரெக்டாக எழுதக்கூடியாக்கள் டிரெக்டாக எழுதிக்கொள்ளுங்க. தச்சில் உங்களுக்கு இந்த ஆரியனில் பழக்கம் இல்லாமல் இருந்தால் டிரெக்டாக நீங்கள் கோணத்துக்கு மாற்றியே பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 இருக்க போகுது இதனுடைய வேல்யூ. ஸோ 3x - x³ 1 - 3x² இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், குறுக்கு பெருக்கி நீங்கள்டா இந்த சமன்பாட்டை வந்து சேரலாம். ஸோ இப்போ அடுத்தது உங்களுக்கு தந்திருக்குது, இது இந்த காரணிப்படுத்தியே தந்திருக்காங்க. x³ - 3x² - 3x + 1 தந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்டா, உங்களுக்கு சில பேருக்கு டவுட் வந்திருக்கு, இதை வந்து ஏன் தந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் தந்திருக்காங்கடா, இதில் இருந்து நீங்கள் அடுத்தது கண்டினியூ பண்ணிட்டு போக போகிறீங்க. உங்களுக்கான அந்த tan 5π/12க்கான தீர்வை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது கடைசி எக்ஸுக்குரிய விடையை கேட்டிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அவங்க என்ன செய்திருக்காங்கடா, அதை காரணிப்படுத்தியும் தந்திருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டெப் உங்களுக்கு குறைஞ்சிட்டு, அதாவது ஒரு படி நீங்கள் எழுத தேவையில்லை, காரணிப்படுத்த தேவையில்லை. ஏன்னா அவங்க காரணிப்படுத்தி தந்திருக்காங்க. தச்சில் உங்களுக்கு காரணிப்படுத்தி தராட்டி நீங்கள் என்ன செய்திருக்கோம்னா காரணிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஸோ சில பேர் என்ன செய்வீங்க, டிரெக்டாக x³ 3x² 3x ஒண்டி இருக்கனால டிரெக்டாக x - 1 கேனமெண்ட் போட்டுருவீங்க. கவனமாக இருக்கணும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். x³ - 3x³ + 3x - 1 வந்திருக்கு, x - 1³ இருந்தால். ஸோ இதனுடைய காரணி என்னவா இருக்க போகுது, இவ்வாறு தான் இருக்க போகுது. இது எவ்வாறு காண்றது, பல்லுறுப்பி காரணி தேட்டம் படிச்சிருக்கோம், அதை பயன்படுத்தி, அதாவது எக்ஸுக்கு பதிலாக -1 போடுவோம், ஒவ்வொரு பெருமானத்தை போட்டு காரணிப்படுத்திட்டு பிறகு இந்த காரணி தெரிஞ்சிச்சுன்னா இதில் வந்து நாங்கள் டிரெக்டாக இதை எழுதி கொள்ளலாம். ஆனால் இதில் பிரச்சனை இல்லை, இதை டிரெக்டாகவே தந்திருக்காங்க. ஸோ இது சமன் சைவருக்கு சமப்படுத்த போகிறோம். ஸோ இப்போ சமன் சைவருக்கு சமப்படுத்தினா x = -1, இல்லாட்டி இதை வந்து நீங்கள் சமன் 0க்கு சமப்படுத்தினீங்கன்னா இதை சுருக்க தெரிஞ்சிருக்கும். நாங்கள் முதல் கேள்வியிலேயே முந்தைய ஒரு கேள்வியிலையும் பார்த்துருக்கோம். அதாவது 2 வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில் அந்த சமன்பாடு இருக்குது. ஸோ டிரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இருபடி சமன்பாட்டுக்கு. ஸோ பயன்படுத்தினீங்கன்னா இந்த 3 விட வந்திருக்கான அவங்களுக்கு கேட்டது என்ன, ஒரே ஒரு கேள்வி tan 5π/12. அதுவும் அவங்களே விட தந்துருக்காங்க 2 + √3. இதை சுருக்கினீங்கன்னா 2 + √3 வரும், இதை சுருக்கினீங்கன்னா 2 - √3 வரும். ஸோ இதுதான் விடைன்னு தெரியும். ஆனால் இப்போ என்ன செய்யணும், டிரெக்டாக இதை போட இல்லாது. ஸோ இதுக்கான நிபந்தனை என்ன, ஸோ பியூர் மேத்ஸில் கட்டாயமாக நிபந்தனைகள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதுக்கான நிபந்தனை என்ன, ஆனால் ஒன்று நாங்கள் முதல் பாவிச்ச மாதிரியே சொல்லலாம், என்னது -1 வராது. காரணம் என்ன, tan 5π/12 0 விட கூடவே இருக்கணும். காரணம் என்ன, 5π/12 முதலாம் கால் வட்டத்தில் வரப்போகுது. முதலாம் கால் வட்டத்தில் tan 5π/12 > 0. சரி, அப்படி 0 போட்டாலும் இது வந்து ஓகே தட்டுப்பட்டுரும். ஆனால் இது வரப்போகுது 4 - √3, சாரி 2 - √3 வச்சுப்போம். 2 - √3 வரும். காரணம் 2 - √3 என்ன இருக்க போகுது, நேர் பெருமானம் தான். இது வந்து 2 + √3. ஸோ இதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா டீப்பாக உள்ளுக்க போய் 0 விட கூடன்னு சொல்ல விட π/4 விட கூடன்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த π/4 விட கூடன்னா நீங்கள் 2 பக்கம் எடுத்தீங்கன்னா tan π/4 வந்து tan 5/12 விட கட்டாயமாக குறைவாக தான் இருக்கணும். ஆனால் tan π/4 பெருமானம் 1ன்னு தெரியும். ஸோ 1 விட கூடவா இருக்கிற ஒரே ஒரு பெருமானம் நீங்கள் கண்ட 3லே இது மட்டும்தான் 2 + √3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது, உங்களுக்கு சில பேர் ஏன் இவ்வாறு போட்டது இதுக்குள்ளால டவுட் என்ன வந்திருக்கலாம். இப்போ என்ன செய்திருக்கோம்டா, இப்போ எங்களுக்கு 0வை போடலாம், அதாவது 5π/12 விட 0 விட பெருசாக இருக்குன்னு போட்டிங்கள்டா 2 பக்கமும் tan எடுத்தீங்கன்னா 0வை விட கூடவா இருக்குன்னு வரப்போகுது. ஆனால் 0வை விட கூடவா இருந்துச்சுன்னா இந்த விடை 2 - √3யும் விடை பொருத்தமாக இருக்கும். ஆனால் அதை விட எங்களுக்கு மேலும் அக்யூரேட்டாக தேவை. அதுக்கு தான் என்ன செய்வோம், π/4 விட கூடன்னு எடுத்திருக்கோம். π/4 பெருமானம் எங்களுக்கு தெரிஞ்சபடியால். சரி, இப்போ சில பேர் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்களா, இவ்வாறு கேள்விகள் வரும்போது கட்டாயமாக நீங்கள் ஒரு நிபந்தனையை எடுக்க போகிறீங்க. இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்,
tan வந்து கோணம் கூட கூட அதாவது பை பை 4 விட 5 பை பை 12 கோணம் கூடவே இருக்குது, பெருமானம் கூடவே இருந்துச்சுன்னா அது இந்த tan பெருமானம் நேர் வீத சமனா கூடிட்டே போகும். இது கூடிச்சுன்னா கட்டாயமாக இதுவும் கூடவே இருக்கும், tan பெருமானமும் கூடவே இருக்கும். அதே மாதிரி சைனுக்கும் கோணத்தின பெருமானம் கூடவே இருந்துச்சுன்னா சைனுட பெருமானம் கூடவே இருக்கும். இப்போ என்ன முதலாம் கால்வட்டத்துக்கு உள்ள. ஆனால் கொஸ்ஸுக்கு மாத்திரம் என்ன நடக்கும்டா, இப்போ பை பை 4 விட 5 பை பை 12 கூடவே இருந்துச்சுன்னா கொஸ் பை பை 4 இவ்வாறு இருக்கும்டா, கொஸ் 5 பை 12 விட இந்த பக்கம் கூடவே இருக்கும், கொஸ் 5 பை 4 கூடவே இருக்கும். இது கொஸ்ஸுக்கு மட்டும். இதுவும் எப்போன்னா முதலாம் கால்வட்டத்துக்குள்ளே பார்க்கும்போது தான் இவ்வாறான நிபந்தனைகள். ஸோ இந்த நிபந்தனைகள் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் காணும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வடிவாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.